ரைட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அடுத்து நாங்க பார்த்தோம் என்று சொன்னா ப்ரோனவுன்ஸ். அப்போ ப்ரோனவுன்ஸ் என்னன்னு சொன்னா நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்றது தான் ப்ரோனவுன்ஸ். யூ கேன் see the explanation. Replaces a noun to avoid repetition. சரியா, replaces a noun ன்னு சொல்ற நேரம் நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ற வேர்டை தான் நாங்கள் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ why we use noun instead of we can use noun, right? எங்களுக்கு நவுனே யூஸ் பண்ணலாம் தானே, ஏன் நவுனுக்கு பதிலாக ப்ரோனவுனை யூஸ் பண்றோம்? பிகாஸ் டு அவாய்ட் ரெப்பிட்டேஷன். ஏன்னு சொன்னா ரெப்பிட்டேஷனை அவாய்ட் பண்றது. ரெப்பிட்டேஷன் என்ன, அவாய்ட் என்ன அப்படின்னு சொன்னா அவாய்ட் தவிர்க்கிறது. ரெப்பிட்டேஷன் சொன்னா something that's getting repeated again and again. ஏதோ ஒரு விஷயம் மறுபடியும் ரிப்பீட் ஆகுதுன்னு சொன்னா that we called as in English repetition. அதை நீங்க இங்கிலீஷ்ல சொல்லுவோமே ரெப்பிட்டேஷன் அப்படின்ட்டு. சரியா, அப்ப ரெப்பிட்டேஷனை தவிர்க்கிறதுக்கு நாங்க நவுனுக்கு பதிலாக ப்ரோனவுனை யூஸ் பண்ணுவோம். அது என்ன, அதை எப்படி தவிர்க்கிற அப்படின்னு சொன்னா now if I say like பவித்ரா. சரியா, பவித்ரா loves reading books. சரியா, இப்ப நீங்க பவித்ரா பத்தி ஒரு பேராகிராஃப் எழுதுறேன்னு சொன்னா again and again பவித்ரா loves reading book. Pavitras parents are Pavitra, you are mentioning the name of their parents, and then you are saying like Pavitra lives in India. Likewise, you are again and again you can't repeat her name. So that's what repetition. சரியா, மறுபடியும் அவட நேம் நீங்க வந்து பவித்ரா வந்து புக்ஸ் ரீட் பண்ண பிடிக்கும். பவித்ராட பேரண்ட்ஸ் இவங்க, பவித்ரா இங்க வர அப்படின்னு again and again நீ அவட நேமை ரிப்பீட் பண்ணே இல்லை. that's what we call as repetition. அதுதான் நாங்க ரெப்பிட்டேஷன் என்று சொல்லுவோம். ஸோ ரெப்பிட்டேஷனை தவிர்க்கிறதுக்கு நாங்க பவித்ராக்கு புக்ஸ் பிடிக்கும், வாசிக்க புக்ஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன ஸ்ரீலங்காவில் வசிக்கிறார். அவன் எதுக்கு யூஸ் பண்றோம்? இந்த ரெப்பிட்டேஷனை தவிர்க்கத்தான். சரியா, அப்ப அதனால he, she, it, we, they, you, I am, that, this இது எல்லாமே நாங்க ப்ரோனவுன்ஸ்னு சொல்லுவோம். சரியா, அந்த விஷயத்தை திருப்பி நாங்க ரிப்பீட் பண்ணாம இருக்கேன். பவித்ரா அந்த நேமையோ அந்த பிளேஸையோ ஏதோ ஒன்று திருப்பி நாங்க ரிப்பீட் பண்ணாம இருக்கிறதுக்கு நாங்க யூஸ் பண்றது தான் இந்த ப்ரோனவுன்ஸ். சரியா, அப்ப அதுல எக்ஸாம்பிள் நான் தந்திப்பேன் பாருங்க. she is reading a book. அப்ப அங்க நான் சொன்ன மாதிரி பவித்ரா loves reading books. she is reading a book. பவித்ராக்கு புக்ஸ் ரீட் பண்ண பிடிக்கும். அவ வந்து என்ன புக் ரீட் பண்றா. சரியா, ரீடிங் அ புக். நீங்க வந்து டென்ஸ் படிப்பீங்க வரும் பாடங்கள்ல. சரியா, வரும் பாடங்கள்ல டென்ஸ் படிப்பீங்க. டென்ஸ் படிச்சேன்னு சொன்னா இன்னும் ஸ்டிக் ஆகும் உங்களுக்கு பேசுறதுக்கு இங்கிலீஷ். சரியா, அப்ப தற்போத நிலையில I mean in present tense she is reading a book. அவ வந்து புக் ரீட் பண்ணி கொண்டு இருக்கிறா. ரைட்டா, அடுத்து he is a good student. இப்போ நீங்க சொல்றீங்க அக்தர் lives in Sri Lanka, he is a good student அப்படின்னு சொல்றீங்க. அக்தர் வந்து ஸ்ரீலங்கால வாழ்றான், ஸோ அவன் வந்து ஒரு நல்ல மாணவன் அப்படின்னு சொல்றீங்க. சரியா, he is a good student அப்படின்னு சொல்றீங்க. ஸோ you don't want to repeat his name again and again. நீங்க அந்த நேமை மறுபடியும் ரிப்பீட் பண்ண தேவையில்ல, அவசியம் இல்லை. அதுக்கு தான் ப்ரோனவுன்ன்றது யூஸ் பண்றோம். ரைட்டா, அடுத்து வந்து we are attending the class. we are attending, நாங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்றோம். சரியா, அடுத்து வந்து they are studying together. அவங்க எல்லாருமே ஒண்டா படிக்கிறாங்க. you are my friend. நீ என் ஃப்ரெண்ட். சரியா, அடுத்து வந்து I am learning English. நான் இங்கிலீஷ் கற்றுக்கொள்கிறேன். that book is mine. அந்த புக் ஏண்ட. சரியா, this is my best friend. இது என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். Amira is my sister but she hates me. Amira and a sister ஆனா she hates me. she hates me னா அவக்கு என்னைய பிடிக்காது. right, okay, so in that way this is my best friend that I had read. அது நான் வாசிச்சிட்டேன். அடுத்து வந்து அமீரா is my sister but she hates me. சரியா, அமீரா and a sister ஆனா அமீராக்கு அவக்கு என்னைய பிடிக்காது. you can say அமீரா is my sister but அமீரா hates me அப்படி சொல்லலாம். ஆனா அப்படி சொல்லலாம், ரிப்பீட் பண்ணாம இருக்க she hates me. அவளுக்கு அவள் என்ன ஹேட் பண்றா அப்படின்னு சொல்றோம். சரியா, ரைட். அடுத்து வந்து verb. அப்ப நாங்க verb போனோம் என்று சொன்னா இப்போ இன்னைக்கு ப்ரோனவுன்ஸ்லயும் எங்களுக்கு வந்து டிவிஷன் சீக்கி, டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் அப்படி டிவிஷன் சீக்கி. ஓகே, ஸோ டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன், பர்சனல் ப்ரோனவுன், இன்டெஃபினிட் ப்ரோனவுன், அடுத்து வந்து ரெசிப்ரோக்கல் ப்ரோனவுன், ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன், இன்னும் இன்டர்கேட்டிவ், டிஸ்ட்ரிபியூட்டிவ், வேற ரிலேட்டிவ், இந்த மாதிரி எங்களுக்கு இதுலயும் ப்ரோனவுன் டிவிஷன்ஸ் இருக்கு. ப்ரோனவுனையும் நாங்கள் கேட்டகரைஸ் பண்ணுவோம். சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேன் சே பர்சனல் ப்ரோனவுன்னு சொன்னா ஐ, வி, ஹி, ஷி, தே, இட் இதெல்லாம் வரும். அதே எங்களுக்கு இன்டர்கேட்டிவ் அப்படின்னு சொல்றேன். இன்டர்கேட்டிவ்னு சொன்னா கொஸ்டின்ஸ் கேட்குற மாதிரி. சரியா, ஹூ இஸ் தட், வாட் இஸ் தட், விச் ஒன் இஸ் தட் அப்படின்ற மாதிரி, ஹூ, வாட், விச் இதெல்லாம். அடுத்து வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் சொன்னா தீஸ், தோஸ், திஸ், தட் இதெல்லாம் வரும். ஸோ அப்படி இருக்கு.
சரியா. ரிலேட்டிவ் ப்ரோனவுன் சொல்றேன், தட், வாட், விச் இதெல்லாம் வரும். சரியா, அப்படி எங்களுக்கு இருக்கு. சரியா, அப்படியே இதுலயும் கீழே எங்களுக்கு டிவிஷன்ஸ் இருக்கு. பட் அதை டீப்பா நீங்க பார்க்கணும்ன்ற அவசியம் இல்லை. வாட் இஸ் ப்ரோனவுன் அப்படின்ற நாலேஜ் உங்களுக்கு இருந்தா ஓகே. சரி, instead of using the names we are using this, that's what the knowledge. சரியா, இதுக்கு பதிலாக அதை யூஸ் பண்றோம் அப்படின்ற நாலேஜ் இருந்தா போதும். that's what we called as அதுதான் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்ற மாதிரி. சரியா, ரைட். ஸோ right, next one, verb.